வரணுமாலா? இது கைகள் இல்ல, மகா பாவங்கள். இதை என்கிட்ட கொடுத்துருங்க பிரபு. உங்க கைகளை என்கிட்ட கொடுத்துருங்க சுவாமி. எப்படி பயப்படுறாங்க? நீ எது கண்டுக்காத. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முட்டாளுங்களா? குருஜி உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். எனக்கு உதவியா? எப்படி? குருஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்ம குருமாதாவோட கைகள் ரொம்ப மிருதுவானது. அந்த மிருதுவான கையால உங்க கையை வெட்டும் போது உங்க கை துண்டாகாம தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதான் குருமாதாக்கு உதவி செய்யறதுக்கு கத்திய நல்லா நாங்க போட்டு தீட்டிக்கிட்டு இருக்கோம். உங்க கைகள்ல எதுவுமே மிச்சம் இருக்காது. ஏன்னா குருமாதா வெட்ட போற வெட்டுல உங்க கை எல்லாமே செதில் செதிலா போயிடும். குருமாதாக்கு உதவி பண்ணதான் நாங்க இந்த கத்திய பட்ட தீட்டிக்கிட்டு இருக்கோம் குருஜி. டேய் மணி, நல்லா தீட்டுடா. குருமாதா வெட்ட போற வெட்டுல நம்ம குருஜி கையில ஒண்ணுமே மிச்சம் இருக்க கூடாது. வாய் முடுங்கடா முட்டாளுங்க. நீ தீட்டுடா. உங்கள மாதிரி சிஷ்யங்களை விட அந்த யமதர்மனோட எரும மாடு எவ்வளவு மேல். என் கைகளோட விரோதிகளா, அந்த அருவாளை தீட்டுறதை விடுங்கடா. அந்த சத்தத்தை கேட்கும் போது என் ரத்தமே உறைஞ்சு போகுது. அதெல்லாம் கேட்காதடா மணி, தீட்டு. சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்க ரெண்டு பேரையும் என் மந்திர சக்தியால பஸ்மமாக்கிடுறேன் பாருங்க. ஓடுங்கடா, ஓடுங்க இங்க இருந்து. பயந்துட்டான். இந்த ரெண்டு முட்டாளுங்களும் உண்மையிலேயே என் கையை வெட்டிடுவாங்க போல இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம தலைமுறைவாயிடுறது நல்லது. வருணமாலாவோ இல்ல வேற யாராவது நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு, இந்த ராஜ்யத்தை விட்டு தூரமா எங்கேயாவது போயிடணும். வருணமாலா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், இந்த முட்டாளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். முதல்ல துணியெல்லாம் எடுத்துக்கணும். எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா சாரதா, சாரதா சீக்கிரம் யாராவது வாங்க. சாரதா அம்மா, பாலுங்க லாமா களியில கொடுத்துருக்கான். இத உங்ககிட்ட சொல்ல சொன்னா, ஆனா பேசாமலே போயிட்டான். அம்மா சாரதா, எனக்கு தெரியும் இந்த மடல் உங்களை ரொம்ப அதிர்ச்சி படுத்தோன்னு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல, நான் எந்த விஷயத்த பண்ணாலும் நன்மைக்கு தான் பண்ணுவேன்னு. அம்மனுடைய ஆபரணங்கள் என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதுவும் இல்லாம இந்த யுத்தத்தையும் நான் தடுத்து நிறுத்த போறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது என்னால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, அம்மனோட ஆசீர்வாதங்கள் என் கூடவே இருக்கு. அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா இருக்காரு, யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாரு, ஒத்துக்கவும் மாட்டாரு. ஆனா அவர் போக்குலயே தான் போவாரு. சாரதா, இந்த லாமா எங்க போயிட்டான்? அவ என்ன பண்ண போறா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அவர் இப்ப எங்க இருக்காரோ? அம்மன் தாயே, நீங்க தான் எங்களை பாத்துக்கணும். குருஜி, நீங்களா? குருஜி, நீங்க எங்கேயோ கிளம்ப பாக்குறீங்கன்னு தெரியுது. அது எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வருவோம்ல. எங்கேயோ போறேன். இத பாருங்கடா, இந்த யுத்தம் முடியற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமுறைவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. நல்ல விஷயம் தான் குருஜி, போயிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்க காத்திருந்தாக்கணும். டேய் மணி, போய் நீ குருமாதாவை கூட்டிட்டு வா. போ. எவ்வளவு ஏன்டா கூப்பிடுறீங்க? குருஜி, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி குருமாதா கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அதனாலதான் நாங்க முன்கூட்டியே அவங்க கிட்ட சொல்லிட்டோம். ஆமா குருஜி, அப்பதான் உங்களுடைய ஆன்மா முழுசா சாந்தி அடையும். குருஜி, நீங்க வேணும்னா அப்புறமா பொறுமையா கிளம்பி போங்க. கூப்பிடுறல, பக்கத்துல வா. முட்டாள், அவகிட்ட இருந்து காப்பாத்திக்கதாண்டா இங்க இருந்து தப்பிச்சு ஓடலான் இருக்கேன். அவகிட்டயே மாட்டி விட பாக்குறீங்களா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? குருஜி, நாங்க உங்களுடைய சிஷ்யர்கள் தானே, அதனால எங்களுடைய எண்ணங்களும் உங்களை மாதிரி தானே இருக்கும். குருஜி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? விரோதிகள் நம்ம ராஜ்யத்துக்கு தாக்குதல் நடத்த வந்தாங்கன்னா முதல்ல பெண்களையும் அப்புறம் பண்டிதர்களையும் கொன்னுடுவாங்க குருஜி. ஆமா குருஜி, அதனாலதான் உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க ரெண்டு பேரும் வரணும்னு சொல்றோம். எங்களையும் கூட்டிட்டு போங்களேன் குருஜி. அப்ப சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்னன்னு சொல்லு. வருணமாலா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லவே கூடாது. சொல்லவே மாட்டோம் குருஜி. ஆனா என்ன? ஆனா நாங்களும் ஒரு நிபந்தனை வைக்கிறோம் குருஜி. என்ன?
உதவாக்கறீங்களா? குரு நானே நடந்து வந்துகிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் குதிரை மேல சவாரி செய்றீங்களா? வெக்கமா இல்ல? வெக்கமா இருக்கு குருஜி. அதனாலதான் நாங்க 2 பேரும் சாதுரியமா இந்த குதிரை மேல உட்கார்ந்து இருக்கோம். ஆமா குருஜி, வெக்கப்பட்டதுனாலதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் கூட வேற இல்ல. முட்டாளுங்களா, இந்த மூட்டையாவது உங்ககிட்ட வாங்கி வச்சுக்கங்கடா. இங்க பாருங்க குருஜி, எங்க நிபந்தனை என்னங்கறத முன்னாடியே சொல்லிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாங்க குருமாதா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம். வேண்டாம் 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 குருஜி, அளவுக்கு அதிகமா பாவம் பண்ணா ஒரு நாளைக்கு சாக்கடையில விழ வேண்டியதுதான். முட்டாளுங்களா, கொஞ்சம் இருங்க, நானே உங்களை சாக்கடையில தூக்கி போடுறேன். உங்களை அவ்வளவு சுலபத்துல நான் விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அப்படியே பண்ணுங்க குருஜி. வாங்க, நீங்க வந்து குதிரையில ஏறுங்க. நாங்க அப்படியே நடந்தே போய் குருமாதா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறோம். வாங்க வந்து இல்ல உட்காருங்க. வேண்டாம், நான் நடந்தே வரேன். அது என் அன்பு சீடர்களே, நீங்களே உட்காந்து வாங்க. உங்க விருப்பப்படி ஆகட்டும் குருஜி. நீங்க குரு, நாங்க உங்க சிஷ்யர்கள். நீங்க போட்ட உத்தரவு நாங்க எப்பயாவது மீறி இருக்கமா குருஜி? அட கடவுளே, எனக்காகவும் ஒரு குதிரையை அனுப்பி வைங்களேன். நீ பாட்டுக்கு கிளம்பிட்டியே ராமா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? அத பத்தி யோசிச்சியா? இல்ல பட்டு, எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ராமா, அங்க பாரு, இன்னைக்கு சூரியன் மேற்கே உதிச்சிருக்காரு. என்ன பட்டு இது? குருதேவர் நடந்து வராரு, சிஷ்யர்கள் உட்கார்ந்துட்டு வராங்க. குருஜி, இன்னைக்கு உங்க மனசுல நீங்க ஏதாவது வேண்டி இருந்தா அது கண்டிப்பா நிறைவேறிடும். எப்படிடா? கொஞ்சம் கண்ணை திறந்து முன்னாடி பாருங்க, குதிரை வந்துகிட்டு இருக்கு. குருஜி, அந்த குதிரை மேல பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் வர்றாரு. வணக்கம் குருதேவா. வணக்கம். என்ன கொடுமை இது? நீங்க நடந்து வரீங்க, சிஷ்யர்கள் குதிரையிலையா? நானே சொல்றேன். அவரே சொல்றாரா? அது வந்து ஒரு நல்ல குருவோட கடமை என்ன தெரியுமா? தன்னோட சிஷ்யர்களை கஷ்டப்படுத்த கூடாது. நான் அப்படித்தான் நடக்கிறேன். இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவங்களை நான் குதிரையில உட்காந்து வர சொன்னேன். இங்க பாத்தியா, மூட்டையை கூட நானே சுமந்துக்கிட்டு வரேன். ஆஹா ஆஹா, நீங்க தன்யன் தான் குருதேவா. நீங்க பெரிய மகான் தான். அது என்னமோ உண்மைதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அது வந்து நாங்க சுத்தி பார்க்கலான்னு கிளம்பணும். சுத்தி பார்க்கவா? குதிரை, சிஷ்யர்கள், அப்புறம் மூட்டையும் எடுத்துக்கிட்டா நீங்க போறீங்க? நீயும் உன் குதிரையை எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்க தானே வந்திருக்க? இல்ல குருதேவா, தூர தேசத்துல இருக்க ஒரு ராஜ்யத்துக்கு போகணும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீங்க இப்போ சுத்தி பார்க்க கிளம்பல, விஜயநகரத்துல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறீங்க, அப்படிதானே? இல்ல, நான் எதுக்கு பயந்து ஓடணும்? யுத்தத்துக்கு பயந்துதான். பயமா? எனக்கு என்ன பயம்? நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு எதிரிகளை பஸ்மமாக்கிடுவேன். ஆனா அது என்னால முடியாதே குருதேவா. எனக்கு தெரியுமே. ஆமாங்க, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா உண்மை என்னன்னா, நான் ஒன்னும் சுத்தி பாக்குறதுக்காக கிளம்பல, பாதுகாப்பா இருக்கணும்னு விஜயநகரத்தை விட்டு ஓடி போறேன். ஆமா, நாங்களும் குருஜியோட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை விட்டு ஓடி போக போறோம். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்க போனா பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். நான் போற இடத்தோட மகாராஜா உலகத்திலே சிறந்தவர். அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய சுல்தான்களே தலை வணங்குவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவர் யாருன்னு. அப்படி எனக்கு தெரியாத புது ஆளு யாரா இருக்கும்? அந்த ஆளு உனக்கு மட்டும் எதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும்? என்ன பண்ண முடியும் குருதேவா, அவருக்கு ரொம்ப இலகிய மனசு. நம்மள மாதிரி பண்டிதர்களை ரொம்ப மதிக்கிறவரு. அப்படியா? அப்ப நானும் பண்டிதன் தான், மகா பண்டிதன். நானும் வரேன். நாங்களும் குட்டி பண்டிதர்கள் தான். வரட்டுமா? இருந்தாலும் அந்த நல்லவர் யாரு? அந்த நல்லவர் யாருன்னா தனஞ்சய் முதலியார். ஆமா குருதேவா, அவரை பார்க்கதான் இப்ப போயிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க குருதேவா, நீங்களும் என் கூடவே வந்துருங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் யுத்தம் வேண்டான்னு கெஞ்சி பார்க்கலான்னு இருக்கேன். அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். உங்களை மாதிரி ஞான பண்டிதர் கூட இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. போதும், நிறுத்து. நீ என்ன முட்டாளா? உன் சாவ நீயே தேடி போய்கிட்டு இருக்க, என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? சொல்றதை கேளுங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட சாதுரியத்தால நம்ம நிறைய முறை தப்பிச்சிருக்கோம். என்ன குருஜி, படத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எத்தனையோ முறை உங்களையும் அவரு சேர்த்து காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அது என்னமோ உண்மைதான். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் யுத்தத்தை தடுத்து நிறுத்திட்டா அது உங்களுக்கு தான் நல்ல லாபம் குருஜி. எப்படி? என்ன இப்படி கேட்டுட்டீங்க குருஜி? இது உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்டதுதான். யுத்தத்தை தடுக்க வேண்டிய முயற்சி நீங்க எடுக்காதீங்க. ஒருவேளை இவனால யுத்தத்தை நிறுத்த முடியாம போயிடுச்சுன்னா அந்த சமயத்துல நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு எதிரா பேசி நீங்க நல்ல பேரை வாங்கிக்கங்க குருஜி.
பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருதேவா. நான் விஜயநகரத்துக்காக என் உயிரியை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும் குருதேவா. கண்டிப்பா நானும் உன் கூட வரேன். எனக்கு இதுவும் தெரியும் குருதேவா. அப்படின்னா இந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்னோட அறிவும் ஞானமும் உனக்கு உதவியா இருக்குங்கிறது. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ குருதேவா, நீங்க உண்மையிலேயே பயங்கர புத்திசாலி போங்க. இதுவும் உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதான். ராமா, இந்த கிழவனோட மூளையில ஏதோ ஒரு கிருமி நுழைஞ்சிருக்கு. டேய் கழுதைங்களா, குதிரையை விட்டு இறங்குங்க. இப்ப நான் இதுல ஏறி சவாரி பண்ண போறேன். இல்ல குருஜி, இறங்குங்க, இல்லன்னா நான் உங்களை இந்த நடு வழியிலேயே விட்டுட்டு போயிடுவேன். இருக்க இறக்குறோம் தலையா. அட என்னாச்சு? இந்தா, இது அதுக்கு போடு. உன் கையால புறாக்களுக்கு போடு. கண்ணா, இங்க பாரு. என்னப்பா, மண்ணெல்லாம் எடுக்காத. கையெல்லாம் அழுக்காயிடும்ல. மண்ணில் விளையாடக்கூடாது. சூர்யா, இங்க பாரு, கல்லுல கூட விளையாடக்கூடாது. இந்தா, புறாக்களுக்கு இறைய போடு. சுவாமி, உங்களோட எல்லா தகவல்களும் பரிசுகளையும் எல்லா மகாராஜாக்களுக்கும் சக்கரவர்த்திகளுக்கும் அனுப்பியாச்சு. எல்லாம் ஆண்டவனுடைய கிருபை தான். மிக திறமையான வீரர்களையும் நாம நியமனம் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு 2 மடங்கு ஊதியமும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல அரசே, யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அவங்களுக்கு கொடுக்க போற பரிசையும் அறிவிச்சாச்சு அரசே. மந்திரியாரு, தீனியை யார் யாருக்கெல்லாம் போடணுமோ அப்பப்போ போட்டே ஆகணும். ஆஹா, ரொம்ப அருமை. சூர்யா, சூர்யா எங்க போனா? இங்க தானே இருந்தான். சூர்யா, 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 சூர்யா எங்க பார்க்க? கண்ணா சூர்யா, தனஞ்சய் அவர்களே, ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னுடுச்சு. நல்ல வேலை தனஞ்சய் அவர்களே, நாங்க சரியான நேரத்துல இங்க வந்துட்டோம். பண்டித ராமகிருஷ்ணன் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டாரு. இவராலதான் உங்க பேரை கிணத்துல விழாம எப்படியோ தப்பிச்சிட்டாரு. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ராமகிருஷ்ணா. ஒரு நிமிஷம், இவரையும் பாருங்க. இவர்தான் எங்க குருஜி பண்டிதர் தாத்தாச்சாரியார். இந்த குழந்தைய காப்பாத்துற விஷயத்துல இவரு கொஞ்சமா உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணனால இந்த குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. ஆமா, உங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் பண்டிதரே. வாங்க, நீங்களும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இவர்தான் எங்களுடைய குருதேவர் ராஜகுரு தாத்தாச்சாரியர் அவர்கள். அப்புறம் நான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதன் ராமகிருஷ்ணன். உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? நல்ல வேளை இன்னைக்கு உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. சொல்லுங்க, கிருஷ்ணதேவராயன் எதுக்காக உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு? விஜயநகரத்துக்கு ஏற்பட போற பிரளயத்தை நினைச்சு அவர் பயந்து போயிட்டாரா? அவருக்கு அப்படி பயம் வந்திருந்ததுன்னா அவரே இங்க என்ன பார்க்க வந்திருக்கணும். நான் அனுப்பின தகவல் படி அவர் நடந்திருக்கணும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எங்களை இங்க அனுப்பல. சொல்ல போனா உங்களை சந்திக்க நாங்க இங்க வந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாது. நாங்க எங்களோட விருப்பப்படிதான் இங்க வந்திருக்கோம். நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா சொல்லாம வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறது கிருஷ்ணதேவராயனை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட தானே? இல்ல,
நான் இங்க உங்களை காப்பாத்த வந்திருக்கேன், மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர்கிட்ட இருந்து. இங்க பாருங்க தனஞ்சய் அவர்களே, உங்க உயிரையும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரையும் காப்பாத்த தான் இங்க வந்திருக்கோம். ஏன்னா இந்த யுத்தம் நடந்தா அதால வெறும் அழிவு மட்டும்தான் உண்டாகும். அம்மனுடைய ஆபரணங்களை அபகரிச்சு நீங்க மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு நீங்க வெட்கப்படணும். ஏன்னா இது மகா பாவம். தயவு செஞ்சு அம்மனுடைய ஆபரணங்களை கொடுத்துருங்க, இல்லைன்னா சர்வ நாசம் ஏற்படலாம். நீ என்ன காரியம் பண்ற பண்டித ராமகிருஷ்ணா? எல்லாரையும் அழிக்க பாக்குறியா? நான் உண்மை என்னவோ அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் குருதேவா. இங்க பாருங்க தனஞ்சய் அவர்களே, ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி தீர்த்துக்க முடியும்ல. ஆனா அம்மனுடைய ஆபரணங்கள் ரொம்பவே பவித்திர தன்மை கொண்டது. அதை திருடுறது மாபெரும் பாவம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்னோட ஆலோசனை என்னன்னா, நீங்க அதை உடனுக்குடனே திருப்பி கொடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும், குறிப்பா உங்களுக்கும் நல்லது நடக்கும். முடியாது. என் கௌரவத்துக்கு அவன் களங்கத்தை ஏற்படுத்தினதுனால அவனை நான் கண்டிப்பா பழி வாங்கியே தருவேன். கௌரவம் முக்கியமா இல்ல உங்களோட உயிர் முக்கியமா? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராவணனை யாருமே கௌரவிக்கல. இவர் உங்களை ராவணன்னு சொல்றாரு சுவாமி. எரியற நெருப்புல ஏன் எண்ணெயை ஊத்துற? கொஞ்சம் அமைதியாரு. பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ற? தேவையில்லாததை பேசி பிரச்சனையில மாட்டிக்காத. குருதேவா, நான் இவருக்கு எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்கிறேன். ஏன்னா இவருடைய முடிவு ராவணனுடைய முடிவா மாறலாம். உனக்கு அவ்வளவு தைரியமா என்னோட அரண்மனைக்குள்ளேயே வந்து என்ன மிரட்டுற அளவுக்கு? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சா இப்பவே உனக்கு இந்த இடத்துலயே மரண தண்டனை கொடுக்க முடியும். நாங்க எதுவும் சொல்லல. இது எல்லாமே இவனோட சொந்த கருத்து தான். எங்களுக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வீரர்களே, சுத்து போட்டுட்டாங்க குருஜி. ராமா, நீ உன்னுடைய வாயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கவே மாட்டியா? ஏதோ பண்ண வந்து எதையோ பண்ணி வச்சுட்டியே. யுத்தம் நடக்கும் போது நடக்கட்டும், ஆனா நீ இப்ப சாக போற. யுத்தத்தை தடுத்தே ஆகணும் பட்டு. அம்மனுடைய ஆபரணங்களையும் மீட்டே ஆகணும். இப்போ நீ விஜயநகரத்துக்கு இல்ல, பரலோகம் தான் போக போற. ஏன்னா நீ யோசிக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. நடக்காததையும் நடத்தி காட்டுறது தானே ஏன் பழக்கம். நீ அம்மனுடைய சக்தி மேல நம்பிக்கை வை. ஏன்னா யார் தைரியத்தை இழக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல தோத்து போவாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நீயும் பார்க்க தானே போற. மகாராஜா. வாங்க மந்திரியாரே. மகாராஜா, நம்ம கிட்ட இப்போ அஸ்திரங்களோட 40,000 சிப்பாய்கள் இருக்காங்க. அப்புறம் 5,000 குதிரைப்படை வீரர்களும் 1000 யானைப்படைகளும் இருக்கு. மசிலிப்பட்டினத்திலிருந்து உங்களோட சகோதரர் அவரோட சேனைப்படைகளோட மற்ற சிற்றரசர்கள் கூட யுத்த களத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கார் மகாராஜா. நம்ம எதிரிகளோட படை? மகாராஜா, நம்ம ஒற்றர்கள் கொடுத்த தகவல் என்னன்னா, அவங்க கிட்ட 2 கோடி நடை வீரர்கள் இருக்காங்க, 20,000 குதிரைப்படை வீரர்கள் இருக்காங்க, அப்புறம் 5,000 யானைப்படைகள் இருக்கு. அதோட அவங்கள பாக்குறப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் 20 வீரர்களுக்கு சமமா. மகாராஜா, அவங்க கிட்ட நம்மளை விட அதிகமான ஆயுதப்படையும் வீரர்களும் இருக்காங்க. அவங்களோட படை நம்மளை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்தது இல்ல மந்திரியாரே, வெறும் 5 மடங்கு அதிகமா இருக்கு. ஏன்னா சக்தி எண்ணிக்கையில இல்ல, நம்ம தோள்கள்ல இருக்கணும். வெற்றி அடையணுங்கிற எண்ணமும் நம்ம தைரியமும் நம்ம மன உறுதியும் அவங்கள விட 10 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தவங்களாக்குது. சரியா சொன்னீங்க மகாராஜா. ஞாபகம் இருக்கட்டும், இந்த யுத்தத்தை நான் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, அம்மனுடைய ஆபரணங்களுக்காக நடத்துறேன். அப்ப நியாயம் யார் பக்கம் இருக்கு? நம்ம பக்கம் தான் இருக்கு. அம்மனுடைய ஆசீர்வாதம் அதுவும் நம்ம கிட்ட தான் இருக்கு மகாராஜா. மாமந்திரியாரே, நம்ம ஒற்றர்களுக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம விரோதிகளோட ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்களையும் நமக்கு அவங்க தெரியப்படுத்தணும். அதன் அடிப்படையில் நாம யுத்த வியூகத்தை அமைப்போம். உத்தரவு மகாராஜா. இழுத்துட்டு போங்க. அட கடவுளே,
குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அது நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த பையன் கடவுள் மாதிரி எங்க உயிரை காப்பாத்திடுவான். எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட வேற யாருமே முக்கியம் இல்ல சூர்யா. ஆனா இவங்க என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் என்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்ற முடியாது. இவங்க ஒருத்தனையும் விட போறதில்ல. குருஜி, எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேருடைய கதையும் எங்கேயே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க குருஜி, போய் துளசி செடியை தேடலாம். அது ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி 2 துளசி இலையை வாயில போட்டுக்கிட்டா செஞ்ச பாவெல்லாம் கரைஞ்சிடுமா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜென்மத்திலயும் மனுஷனாவே பிறப்போமா. கடவுளே, உங்க எல்லாரோட அழிவு காலமும் நெருங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியா ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டா பேசிக்கோங்க. எல்லாம் அந்த ஆண்டவரோட கிருபை.